வணக்கம். ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 11 கூட்டினால் கிடைப்பது 32 எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இதுல ஒரு எண் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த எண் நமக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கலாம். தெரியாத எண்ணை அந்த எண்ணோட 3 மடங்குனா இந்த நம்பரை 3 வச்சு பெருக்கலாங்களாம். அது மட்டும் இல்லாம 11 கூட்டினால் இதுல கிடைக்கும் பாத்தீங்களா? இது கூட நம்ம 11 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைப்பது 32. இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸ் கூட 3 பெருக்கும் போது நமக்கு 3x கிடைக்கும். அப்புறம் இங்க +11 இருக்கும், இங்க 32 இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த +11 இருக்கா, இதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகலாம். இந்த +11 அந்த பக்கம் போகும்போது நமக்கு என்னதான் வரும்? -11 வரும். ஓகேயா? அப்ப நம்ம இந்த 32ல இருந்து 11 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 21 வரும். இங்க நமக்கு மிச்சம் 3x இருக்கும். இப்ப நம்ம இந்த 3 இந்த 21 கட் பண்ணலாம். 1 3 3, 7 3 21. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது? x = 7. அப்ப நமக்கு அந்த தேவையான எண் எது? 7. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இரு எண்களின் பெருக்கற்பலன் 480 மற்றும் அவற்றின் மீச்சிம 24 எனில் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீச்சிமான எல்சியம், மீப்போவான HCF. இப்ப நமக்கு ஒரு 2 நம்பரோட பெருக்கற்பலன் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஒரு 2 நம்பரை பெருக்கி வர்ற ஆன்சர் தான் அதோட பெருக்கற்பலன். அது நமக்கு 480 இருக்கா. ஓகேயா? இப்ப நமக்கு இந்த மாதிரி இரு எண்களோட பெருக்கல் தொகை கொடுத்து மீச்சிமாவும் கொடுத்து மீப்போவா கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா LCM × HCF = P × Q. P × Qனா என்னன்னா இப்ப நம்ம இந்த 2 நம்பரையும் பெருக்கி வர ஆன்சர் தான். இப்ப நமக்கு இரண்டு பெருக்கல் எவ்வளவு இருக்கு? 480 இருக்கா. அப்படின்னா இது 480, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து LCM நமக்கு 24 இருக்கு. என்ன பண்ண இதுக்கு பதிலா நம்ம 24 போட்டுக்கலாம். HCF கொடுக்கல, என்ன பண்ணதை எடுத்து எழுதிக்கலாம் அப்படியே HCF. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தேவையான HCF தான். அதனால இந்த 24 பாத்தீங்களா, இது இங்க பெருக்கல்ல இருக்கு. இதை நம்ம இந்த கொண்டு போகும்போது நமக்கு வகுத்தலா வரும். அப்ப நமக்கு மிச்சம் எங்க HCF மட்டும் அப்படியே இருக்கும். = 480/24 வரும். இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 24 இங்க ஒரு முறை, இங்க 2 24 48. அப்ப நமக்கு இங்க 2 வரும், மிச்சம் ஒரு 0 இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு HCF என்ன வருதுன்னா 20 வருது. ஓகேயா? இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மீப்போவா என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. 5x + 5x = 50. இதுல எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எக்ஸுக்கு பதிலா முதல்ல நம்ம 1 கொடுத்து பார்க்கலாம். அப்ப நமக்கு 5^1 + 5^1 வரும். இப்ப நமக்கு 5^1னா 5 தான் அர்த்தம். அதே மாதிரி +5^1னாலும் 5 தான் அர்த்தம். ஓகேயா? ஒரு நம்பருக்கு மேல 1 இருந்துச்சுன்னா நமக்கு அதே நம்பர் தான் வரும். அப்ப நமக்கு 5 + 5 நமக்கு 10 வரும். நமக்கு இதுல 10 வருதா? இல்ல. இப்ப என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸுக்கு பதிலா நம்ம 2 கொடுத்து பார்க்கலாம். 5 பவர்ல எக்ஸுக்கு பதிலா 2 கொடுக்கலாம், +5 பவர்ல எக்ஸுக்கு பதிலா 2 கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னு வருது. 5 ஸ்கொயர்னா 5 × 5ன்னு அர்த்தம். 5 5 25 வரும். இப்ப என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு பதிலா 25 போடலாம். அதே மாதிரி இங்கே நமக்கு 5 ஸ்கொயர் இருக்கு. என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா நம்ம 25 போடலாம். 25 + 25னா நமக்கு 50 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது? x = 2ன்னு வருது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி 3x + 3x = 18னா எக்ஸோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. a/7 = b/3 = c/5 எனில் a + b + c/c என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஒரு எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு a b c எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏனா 7ன்னு அர்த்தம், பீனா 3ன்னு அர்த்தம், சீனா 5ன்னு அர்த்தம். ஏனா 7, பீனா 3 வருது 3, சீனா நமக்கு 5 வருது 5. இப்ப நம்ம இந்த ABC எடுத்து இதுல அப்ளை பண்ண போறோம். a + b + c இருக்கா. a நமக்கு 7 இருக்கு, + b நமக்கு 3 இருக்கு, + c நமக்கு 5 இருக்கு, பை c இருக்கு, சீனா 5ன்னு இருக்கு, 5 போட்டுக்கலாம். = இப்ப நம்ம எல்லாத்தையும் கூட்டலாம் பாருங்க. 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10 கிடைக்கும், 10ஐயும் 5ஐயும் கூட்டினா 15 கிடைக்கும், /5. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 4 5 5, 3 5 15. அப்ப நமக்கு ஆன்சர் 3 வருது. இதான் நமக்கு விடை. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சுருக்குக 3m² m + 2m⁴m⁴3 = என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப ஒரு எளிமையான சம் தான். இப்ப பாருங்க. இப்ப நமக்கு இதுல மேல 3 இருக்கு, m² இருக்கா. m² என்ன அர்த்தம்னா m × mன்னு அர்த்தம், /m + இப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 3 இங்க m, இங்க பக்கத்துல எதுவுமே இல்ல அப்படின்னா பெருக்கல் தான் அர்த்தம், பெருக்கலே போட்டுக்கலாம். இப்ப நமக்கு இதுல 2 இருக்கு, 2 போட்டுக்கலாம். பெருக்கல் m⁴ இருக்கா. m⁴ என்ன அர்த்தம்னா m 4 முறை பெருக்கல் வரும்னு அர்த்தம்.
m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு m 4 முறை வந்துருச்சு. இப்ப கீழே பார்த்தீங்கன்னா m⁻3 இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா m வந்து பெருக்கல்ல 3 முறை வரும்னு அர்த்தம். m இன்ட்டு m இன்ட்டு m. இப்ப நமக்கு மேலையும் கீழையும் சேம் நம்பரா இருந்தா கட் பண்ணலாம். இங்க m இருக்கு, இங்கேயும் m இருக்கு, கட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு 3 m இருக்கா, அதே மாதிரி மேலையும் 3 m கட் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மிச்சம் என்ன வரும், 3 இன்ட்டு mனா 3 m வரும், பிளஸ் 2 இன்ட்டு mனா 2 m வரும். நம்ம 3 m-ஐயும் 2 m-ஐயும் கூட்டணும்னா நமக்கு 5 m வரும். அப்ப நமக்கு ஆன்சர் இந்த 5 m தான். இது நமக்கு ஆப்ஷன் C-ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதுல என்ன ஆன்சர் வரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 10 பேரிடம் உள்ள பணத்தின் விவரம் சொல்லி போட்டு ஒரு 10 மதிப்பு கொடுத்திருக்காங்க எனில் இதன் கூட்டு சராசரி அதாவது அரித்மெட்டிக் மீன் காண்கன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரினா நமக்கு கொடுத்த எல்லா நம்பரையும் கூட்டி இதுல மொத்தம் நமக்கு எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பரால வகுக்கிறதா வந்து கூட்டு சராசரி. இது எல்லாத்தையுமே கூட்டலாமா? இப்ப நமக்கு மொத்தம் 10 வேல்யூ இருக்கு. இப்ப நம்ம 10 வேலையும் கூட்ட போறோம். 50, 1050, 1350 வரும். அப்புறம் வந்து 1400, 1500, 1750 வரும், 1800, அடுத்து 3800 வரும். அப்புறம் வந்து 4000, 4300 கூட ஒரு 100னா 4400 ரூபாய் வருது. அப்ப நம்ம எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு 4400 ரூபாய் வருது. ஓகேயா? இது நமக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர். அப்ப என்ன பண்ணலாம்னா கீழே 10 போடணும். இதே 5 பேர்னா கீழே 5 போடணும், 2 பேர்னா 2 போடணும். எத்தனை பேரு இல்ல எத்தனை பொருளோ நம்ம அந்த மதிப்பு போடணும் கீழே. இப்ப நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, மேல ஒரு 0 கட் பண்ணலாம். அப்ப நமக்கு மிச்சம் 440 கிடைக்கா? அப்ப நமக்கு இதோட கூட்டு சராசரி 440. இது நமக்கு ஆப்ஷன் C-ல இருக்கு. இதே மாதிரி 5 பேர் இருக்காங்க, அவங்களோட மதிப்பு எல்லாம் கொடுத்திருக்கோம். இதோட கூட்டு சராசரி என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 28 பென்சில் மற்றும் 84 பேனாவை ஒவ்வொரு மாணவிக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்க வேண்டும் எனில் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு அளிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரி வந்து சமமா கொடுக்கணும். அப்புறம் வந்து அதிகபட்சம்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது வந்து HCF. HCFனா மீ பெரு பொது வகுத்தி. இப்ப நம்ம HCF பார்க்க வேண்டியது இந்த 28க்கும் 84க்கும் தான். 28க்கும் 84க்கும். இப்ப நமக்கு இந்த ரெண்டுமே வந்து காமன் டேபிள்ல வரணும். ரெண்டுமே வந்து ஒரே வாய்ப்பாடுல வரணும். இப்ப நமக்கு இது பாத்தீங்கன்னா வந்து 2 வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் போடலாம். 2 2 4 2 8. அதே மாதிரி இதுல வந்து 8ல வந்து 4 முறை வரும், 4ல 2 முறை வரும். திரும்ப நம்ம இந்த ரெண்டையுமே 2 வாய்ப்பாடுல போடலாம். 7 2 14. இந்த 4ல வந்து 2 முறை வரும், இந்த 1ல 1 முறை. இப்ப நமக்கு இந்த 7 21 நமக்கு 2 வாய்ப்பாடுல வராது. அப்ப நம்ம 3 வாய்ப்பாடுல பார்க்கலாம். 3 வாய்ப்பாடுல இது வராது. 4 வாய்ப்பாடுல பார்க்கலாம். 4 வாய்ப்பாடுல வராது, 5லயும் வராது, 6ல வராது. ஆனா 7 வாய்ப்பாடுல வரும். 4 7 7, 3 7 21. அப்ப நம்ம 7 வாய்ப்பாடுல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, 3 இருக்கு. இப்ப நமக்கு இந்த 2 நம்பருமே வந்து எந்த வாய்ப்பாலுமே காமனா வருது. அப்ப நமக்கு இவ்வளவுதான் மொத்தமே வரும். என்ன வருதுன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7. 2 2 4 பெருக்கல் 7. 4 7 28 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் 28 தான். அப்ப நம்மளால 28 பேருக்கு அதிகபட்சமா வந்து பகிர்ந்தளிக்க முடியும். இது நமக்கு ஆப்ஷன் A-ல இருக்கு. இதே மாதிரி 42க்கும் 70க்கும் HCF என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கலப்பு பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுத்த நம்பர் பாருங்க, 1 3/20. இப்ப நமக்கு கலப்பு பின்னம்னா மிக்ஸ்டு பிராக்ஷன், தசம எண்ணா டெசிமல் நம்பர். இப்ப நம்ம இந்த கலப்பு பின்னத்தை முதல்ல பின்னமா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த சென்டர்ல நம்பரோட இந்த கீழே உள்ள பகுதியில் உள்ள நம்பரை பெருக்கணும். 1 இன்ட்டு 20. 1 கூட 20 பெருக்கும் போது நமக்கு 20 கிடைக்கும். அப்புறம் இந்த மேல உள்ள நம்பரோட இந்த நம்பரை கூட்டணும். அப்ப நம்ம 20 கூட 3 கூட்டும் போது நமக்கு 23 கிடைக்கும். அப்புறம் இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் எடுத்து இது கீழே அப்படியே எழுதிடணும். அப்ப நமக்கு ஆன்சர் 23/20 கிடைக்கி. இப்ப நமக்கு தேவையானது தசம எண் டெசிமல் நம்பர். இப்ப நம்ம இதை டெசிமல் நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு எப்பவுமே டெசிமல் நம்பர்னா கீழே வந்து 10 இல்ல 100, 1000, 10,000 அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரணும். நமக்கு 20 இருக்கு. இப்ப நம்ம இந்த 20 10 மாத்தது கஷ்டம், ஆனா வந்து 100 மாத்தது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம், இந்த 20 நம்ம 5ஆல பெருக்கும் போது நமக்கு 100 கிடைக்கும். இப்ப நம்ம கீழே பெருக்கும் போது கண்டிப்பா மேலையும் பெருக்கணும். அப்ப நமக்கு 23 இன்ட்டு 5னா 115 கிடைக்கும். பை 20 இன்ட்டு 5னா நமக்கு 100 கிடைக்கும். இப்ப நம்ம இதை டெசிமல் நம்பரை ஈஸியா மாத்திடலாம். இப்ப நமக்கு கீழே 2 நம்பர் 0 இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி ஒரு புள்ளி வச்சிடணும், அவ்வளவுதான். இதே நமக்கு இங்க 3 0 இருந்துச்சுன்னா 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 0 இருந்துச்சுன்னா 1 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப நமக்கு இங்க ஆன்சர் 1.15 வந்திருக்கு. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் C-ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதே நீங்க வந்து டெசிமல் நம்பரா மாத்தினீங்கன்னா என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கனசதுர வடிவ தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கனசதுரம் அப்படின்னா வந்து கியூப்னு அர்த்தம்.
கொள்ளளவுனா வால்யூம்னு அர்த்தம். இப்ப நமக்கு கனசதுரத்தோட கொள்ளளவு ஃபார்முலா வந்து B ஈக்குவல் டு A கியூப் தான் வந்து ஃபார்முலா. நமக்கு கொள்ளளவு வால்யூம்னு வந்துச்சுன்னா நம்ம அதை கியூப்ல தான் குறிப்பிடணும். நமக்கு 1 மீட்டர் கியூப்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 1000 லிட்டர்னு அர்த்தம். கொஸ்டின்ல நமக்கு 27,000 லிட்டர்னு போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா இதை நம்ம மீட்டர் கியூபா மாத்தணும். அதுக்கு நம்ம இந்த 27,000 அப்படியே நம்ம 1000ஆல வகுக்கலாம். 1000ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 3 0 மேல 3 0 கட் ஆகி நமக்கு மிச்சம் 27 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். இப்ப நமக்கு இதான் வந்து வால்யூம். நமக்கு வந்து வால்யூம் கிடைச்சிருச்சு. இப்ப நமக்கு ஃபார்முலா வந்து V ஈக்குவல் டு A கியூப். இப்ப நமக்கு V க்கு பதிலா இந்த 27 எடுத்து எழுதிக்கலாம். 27 ஈக்குவல் டு A கியூப் தானே இருக்கு, A கியூப். இப்ப நம்ம இந்த 27 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 பிரிக்கலாம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3னா நமக்கு 3 கியூப்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த 27க்கு பதிலா 3 கியூப்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்க A கியூப். இப்ப நம்ம இந்த கியூபையும் இந்த கியூபையும் கட் பண்ணோம்னா நமக்கு A ஈக்குவல் டு 3 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 3 மீட்டர். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. இதே மாதிரி கொள்ளளவு வந்து 8000 லிட்டர்னா பக்களவு என்னவா இருக்கும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 3 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம், 5 மீட்டர் உயரமுடைய கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கனச்செவ்வகம்னா இங்கிலீஷ்ல கியூபாய்னு சொல்லுவாங்க. பக்க பரப்பளவை இங்கிலீஷ்ல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு கனச்செவ்வகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு செங்கல் ஷேப்ல இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு அட்டைப்பெட்டி ஷேப்ல இருக்கும். இதோட பக்கப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கனச்செவ்வகத்தோட பக்கப்பரப்பு ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு L பிளஸ் B இன்ட்டு H. இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இப்ப நமக்கு இந்த Lங்கிறது நீளம், Bங்கிறது அகலம், Hங்கிறது உயரம். ஓகே, இப்ப நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம் பாருங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு L பிளஸ் B. நமக்கு L என்ன இருக்கு, Lனா நீளம், நமக்கு 3 இருக்கு, 3 பிளஸ் B நமக்கு என்ன இருக்கு, அகலம் நமக்கு 4 இருக்கு, 4 H நமக்கு உயரம் என்ன இருக்கு, 5 இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 2 அப்படியே போட்டுக்கலாம். 3 பிளஸ் 4 நம்ம 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 7 கிடைக்கும். இன்ட்டு 5. இப்ப எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 2 7 14 வரும். இன்ட்டு 5 14 இன்ட்டு 5 நமக்கு 70 கிடைக்கும் மீட்டர் ஸ்கொயர். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 70 மீட்டர் ஸ்கொயர். இது நமக்கு ஆப்ஷன் D ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட பக்க பரப்பு என்னவா இருக்கும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.